அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதி. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/2025 முதல் 11/1/2026 வரை சுமார் 35 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு. செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடியவர். இந்த நிகழ்வு காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மனோகாரர்கள், தைரியசாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க. என்னன்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். அடுத்தவங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அது சரி, தப்புன்னு பட்டதுன்னா அது தவறு தான். எந்த சூழ்நிலையும் தனக்காக மற்றவங்களுக்காக ஒரு சில சூழ்நிலைகளை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக தொழில் ரீதியாக நிறைய முடக்கங்கள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிடுச்சிங்க. ஏன்னா தொழிலை ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மன உளைச்சல்களையும் கொடுத்துருச்சுங்க. தொழிலை பண்ண முடியல, அந்த தொழிலில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு பிஸ்னஸ் கரெக்டான டைமில் ஸ்டார்ட் பண்ணவே முடியலைங்க. அப்படியும் ஸ்டார்ட் பண்ணதும் இன்றைக்கி பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கல. ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்போ தான் மாறும்னு கேட்டிங்கன்னா, கூடிய விரைவில் இந்த தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடையும் சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. அப்போ தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்த அந்த முடக்க நிலை அப்படிங்கிறது மாறுங்க. நஷ்டங்கள் இழப்புகள் அப்படிங்கிறது நீங்கி லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ தொழிலில் நிறைய மாற்றம் பண்ண போகிறீங்க. புதுசாக சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பிஸ்னஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு வருமானம் வரல, அந்த வருமானம் தேக்க நிலையாக இருக்குது. அந்த தேக்க நிலை மூலமாக தேவையில்லாத கடன் வாங்குகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. அந்த தேக்க நிலை அப்படிங்கிறது நீங்கிங்க. உங்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, வியாபார ரீதியாக வர்த்தக ரீதியாக நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேர்த்துக்கு கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு உதவியும் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆதரவு அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லாத சூழ்நிலை. ஏன்னா கூட இருக்கிறவங்களே நம்ம எப்படா இந்த இடத்த விட்டு போவோம், நம்ம எந்த ஒரு பிரச்சனையில் மாட்டுவோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்னு சொல்லி நிறைய கஷ்டங்களை மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. யாருக்கு எந்த கெடுதலும் நான் பண்ணதில்லைங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, வேலை செய்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலைங்க. சில வேலையை செய்ய முடியாத வேலையை கூட கொடுத்து இதை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. பிடிக்காத டிபார்ட்மெண்ட்டில் போட்டு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. என்னால் இந்த இடத்துல சரியாக வேலை செய்யவே முடியல, என்ன பண்ணுறது, குடும்ப சூழலுக்காக வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை ரீதியாக நல்ல மாற்றம் வருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில வேலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த சூழ்நிலைக்காக தான் வேறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருங்க. உங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி சூழல் அப்படிங்கிறது வரும். அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதோ ஒரு ப்ரமோஷனோ ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சில சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. திருமணம் சார்ந்த யோகங்கள், திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா விதத்துலையும் எனக்கு பிரச்சனைகள் மட்டுமே நடந்துட்டுருக்கு. ஏன்னா யாருக்குமே கெடுதல் பண்ணலான்னா எனக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, எனக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னு எல்லா விதத்துலையும் எனக்கு தடைகள் அப்படிங்கிறதே கொடுக்குறாங்க. உதவி செய்யக்கூட இன்றைக்கி யாரும் இல்லாத ஒரு சூழல். அதே நேரத்தில் இன்றைக்கி தனியாளாக நின்று மட்டுமே எல்லா விஷயத்துக்காகவும் போராடி இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஜெயிச்சிட்ருக்கேன். அந்த யாருமே எனக்கு உதவி செய்யலைன்னு பரவாயில்ல, எனக்கு தொந்தரவு செய்யாமல் வந்த போதும், எனக்கு நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களில் தேவையில்லாத தடுக்கிறாங்க. அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். 2ங்கிறது குடும்பம் சார்ந்த இடங்கள். அதே போல் 7ஆம் இடம் அப்படின்னு கலசரஸ்தானம், ஒருத்தருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த 2 இடத்திற்கான அதிபதி இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து 2 பேருமே திருமணம் சார்ந்த ஒப்புதல்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க, விட்டு சென்ற நபர்கள் ஒன்று சேருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறோம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறதே இல்லைங்க. கௌரவத்துக்காகவும் குடும்ப சூழலுக்காக தான் சில விஷயத்தை நான்
அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி குழந்தைங்களுடைய சூழ்நிலைக்காகவும் நிறைய பிரச்சனைகளை விட்டு கொடுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து சரியான விதத்தில் விட்டு கொடுத்தும் இன்றைக்கி நல்ல பேர் இல்லாதது இருக்க, எல்லா கெட்ட பேரும் எனக்கு மட்டும்தான் இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி செய்யாத தவறுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அந்த தண்டனையை சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த கணவன் மனைவிக்காக நிறைய விட்டு கொடுத்து போயிட்டுருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கண்டிப்பாக கூடிய ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த நபர்கள் காரணமே இல்லாமல் விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய மருத்துவம் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த முன்னேற்றங்களுக்கு உண்டான வழிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பங்களிப்பு, நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஸோ குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. முதல் வாரிசு இருக்குது, ரெண்டாவது ஒரு வாரிசு இருந்தால் நல்லாயிருக்கும், ரெண்டாவது ஒரு குழந்தையாக இருந்தால் நல்லா இருக்குமேனு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடு கட்டணுங்க, சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு அந்த முயற்சிகள் ஒன்றும் தேவையில்லாத விதத்தில் தடைகள் அப்படிங்கிறது இருக்குது. கடன் வாங்கி சில காரியங்கள் பண்ணோம், இன்றைக்கி அந்த கடனை அடைக்க முடியல. வீடு கட்டின வேலை இன்றைக்கி வீடு பாதியிலேயே நிற்கிதுங்க, அதை மறுபடியும் தொடர்ந்து செய்ய முடியல. அதுக்குண்டான லோன் அப்படிங்கிறதோ, நான் உதவி எதிர்பார்க்குற இடத்துலேருந்து எனக்கு கிடைச்சது, நான் கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் வீட்டு வேலையை முழுசாக நீங்கள் முடிப்பீங்க. சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் அப்படிங்கிறதும், புதிய சொத்துக்கள் வீடு கட்டுறதுக்கு, அதாவது இடம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கு உண்டான சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். நிறைய விஷயத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட பயந்துட்டு இருந்திருப்பீங்க, இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு தெரிஞ்சு அதற்குண்டான மருத்துவ முறைகள், அதற்குண்டான மருத்துவ முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு தருணம்னே எடுத்துக்கலாங்க. இந்த நேரத்தில் அந்த பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணுறதுக்கான சில அறுவை சிகிச்சைகளோ, சில மாற்று மருத்துவத்துக்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு நீங்க போதுங்க. இது தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. கல்வி ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். கல்வி ரீதியாக நாங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், உயர்கல்வி படிப்பதற்கு வெளியூர் பாடுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வியில் இருந்து வந்த தடைகள் அகலும். கல்வியில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அது மூலமாக சில மருத்துவம், அதாவது கல்வி சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறதும், நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட சில டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், இந்த கடனால் இன்றைக்கி கூனி குறுகி தலை குனிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா, கூட இருந்தவங்களே இன்றைக்கி வந்து எனக்கு உதவி செய்யாத ஒரு நிலை, எல்லாத்துக்கும் உதவி பண்ண, இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உதவி செய்கிறதுக்கு கூட ஆளே இல்லாத அளவுக்கு சூழ்நிலையில் உதவி செஞ்சும் வந்து நிறைய இடத்துல கெட்ட பேர் தான் வாங்கிட்டேன். அடுத்தவங்களுக்காக நிறைய நேரத்தில் உதவி பண்ணேன், இன்றைக்கி நான் தனி ஆளாக நின்று எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்குங்க. எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. உதவி செய்யலாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தா கூட போதும். அந்த தைரியம் இல்லாமல் இன்றைக்கி நிறைய அவமானங்களும், கௌரவ குறைச்சல்கள், குடும்ப சூழ்நிலை எல்லாமே எனக்கு மாறிடுச்சு. ஸோ கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இருந்து வந்த வில்லங்கங்கள் அகலும். உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டாக வந்து சேரும். இது பேங்க் மூலமாக இருந்து வந்த சில தடைகள், லோன் அப்ளை பண்ணியிருக்கோங்க, அது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது, ப்ராசஸ் நடக்கவே மாட்டேங்குது, அந்த பணம் கிடைச்சதுன்னா இது எப்படியாவது அடைச்சிடும்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல்கள் கூடிய விரைவில் வந்து சேருங்க. கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டான போய் முயற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.